சட்டப்பேரவையில் இன்று பட்ஜெட் மீதான விவாதம் நடந்து கொண்டிருந்த போது தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்த வேல்முருகன் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கொண்டு வந்த சட்டம் முறையாக அமல்படுத்தவில்லை என்றும் அவர் கூறினார். அவ்வாறு கூறியதுடன் சபாநாயகரின் இருக்கைக்கு முன்பாக வந்து தமிழை ஆட்சி மொழியாக்கும் நடவடிக்கை முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என்று அவர் கூறினார். அப்போது முதலமைச்சர் எழுந்து வேல்முருகன் பேசினால் தாம் அமர்ந்து கேட்போம்தான் என்றும், இப்போது அவர் அதிக பிரசங்கித்தனமாக பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது, சபாநாயகர் அவர் மீது உரிய எச்சரிக்கையும் நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதையடுத்து சபாநாயகர் வேல்முருகனை கடுமையாக எச்சரித்தார். திமுக கூட்டணி கட்சியில் உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் எம்எல்ஏவுமான வேல்முருகன் சட்டப்பேரவையில் பேசியதும் அதற்கு முதலமைச்சர் கண்டித்ததும் சட்டப்பேரவையில் பரபரப்பாகி இருக்கிறது. இதனால் வேல்முருகனை ஒரு முறை நாம் இந்த முறை மன்னிப்பதாகவும் அவர் மீது நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்றும் சபாநாயகர் அப்பாவு அறிவித்து விட்டார். அதன் பின்னர் வேல்முருகன் வெளியே வந்து இந்த பேரவையில் நடந்தது என்ன என்று அவர் விளக்கம் அளிக்கையில், அவர் நாடாளுமன்றத்தில் சபாநாயகரின் இருக்கைக்கு முன் நின்று கோரிக்கை விடுவது போலதான் நான் பேசினேன். நான் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது என்றும், தாம் முதலமைச்சர் தம்மை அதிக பிரசங்கித்தனமாக பேசியதாக அவர் கூறியது தமக்கு வருத்தம் அளிக்கிறது என்றும், தாம் கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் சபாநாயகரின் இருக்கைக்கு முன் சென்றேனே தவிர வேறு எந்த விதமாகவும் எதிர்ப்பை நான் தெரிவிக்கவில்லை என்றும் வேல்முருகன் வெளியே வந்து விளக்கம் அளித்து பேட்டி அளித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் சபாநாயகர் இருக்கைக்கு அருகே ஆவேசமாக வேல்முருகன் பேசுகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரை கண்டித்தது பேரவையில் இன்று நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தின் போது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் நடந்து கொள்வதை போல சட்டமன்றத்தில் தான் தமது கோரிக்கையை வலியுறுத்தியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது என்றும், முதலமைச்சர் தம் மீது வருத்தம் அடைந்தது வேதனைப்படுத்தியது என்றும், வேல்முருகன் பேரவைக்கு வெளியே என்ன நடந்தது என்பது தொடர்பாக பேசி விளக்கம் அளித்திருக்கிறார். திமுக கூட்டணி கட்சியின் உறுப்பினரான தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்த தலைவரும் பண்ருட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டித்ததும் சபாநாயகர் எச்சரிக்கை விடுத்ததும் அவர் வெளியே வந்து பேட்டி அளித்ததும் இன்று அவை நடவடிக்கைகளில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.